வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 word 2 marks பார்த்தாச்சு. இப்போ போயம் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 3 கொஸ்டின் கொடுத்து 2 அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் டஸ் த poet மீன் பை த ஃப்ரேஸ் இன் த dim past? ஸோ டிம் பாஸ்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிம்னா பொதுவாக என்ன சொல்லுவோம், அந்த வெளிச்சம் கம்மியாக இருக்கிறது தான் டிம்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிம் பாஸ்ட் மீன்ஸ் அன்ஹாப்பி பாஸ்ட் டைம். ஸோ அன்ஹாப்பினா சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ சந்தோஷம் இல்லாமல் கடந்து போன நேரம் தான் பாஸ்ட் டைம்னா அது கடந்து போன நேரத்தை தான் என்ன சொல்கிறாங்க, டிம் பாஸ்ட். இஸ் த poet afraid ஆஃப் ஃப்யூச்சர்? அஃப்ரைட்னா பயப்படுறது, ஃப்யூச்சர்னா எதிர்காலம். poet எதிர்காலத்தை பார்த்து பயந்தாரா? இல்லை. ஸோ no, the poet is not afraid of future. poet எதிர்காலத்தை பார்த்து பயப்படல. what does the word growl mean here? so growlனா என்னது, முணுமுணுக்கிறது. so it means make a low guttural soundனா அதுவும் தொண்டையில் இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு, ஏதாவது உருமிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் இங்கே guttural சவுண்டுனா ஒரு மாதிரி உருமிட்டு இருக்குது. ஸோ it means make a low guttural sound. சத்தமாக மற்றவங்க கேட்குற மாதிரி இல்லாமல் வாய்க்கில் ஏதாவது சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. வை டூ தே ஃபைண்ட் எவ்ரி திங் அமிஸ்? அமிஸ்னால் ஏதாவது தப்பாகவே பார்க்குறது, ஒழுங்கு இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறது. தே ஃபைண்ட் எவ்ரி திங் அமிஸ், எல்லாத்தையுமே அமிஸ்ன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா தே ஆர் ஆல்வேஸ் அன்சாட்டிஸ்ஃபைடு. ஸோ எப்போவுமே அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. அன்சாட்டிஸ்ஃபைடுனா என்னது, மனசில் ஒரு திருப்தி இருக்காது. அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டே இருக்காங்க. வாட் டஸ் ஸ்டேஷன் ரெஃபர் டு? ஸோ உங்கள் ஸ்டேஷனுங்கிறது அந்த கிரம்பிள் ஃபேமிலியோட பொசிஷனை சொல்லுது. ஒருவேளை அவங்க ஹை, ஹம்பிள், இல்லை ஹாப்பியாக இருக்காங்க, சேடாக இருக்காங்க, எல்லாமே அவங்களுக்கு ஒரே மொமெண்ட் தான் முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் ஸ்டேஷனுங்கிறது அவங்களோட பொசிஷனை தான் சொல்லுது. வாட் இஸ் த நேம் ஆஃப் தே ஆல் நோன் பை? ஸோ பொதுவாக அந்த ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, கிரம்பிள். ஸோ கிரம்பிள்ங்கிற வேர்டை சொன்னாலே அவங்க தான் எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ.